கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரைஸ் ரிப்போர்ட்டை நாம கேட்டுட்டு பிறகு நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். கடந்த நாள்ல நாம தன்ராஜ் ஐயா அவர்களுக்காக நாம பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவருக்கு நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவருடைய மகனுக்காக நாம ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு நல்ல அவருடைய வேலைக்காக அந்த அவர் கம்பெனி ஆரம்பித்திருந்தா அது அவருடைய விருத்திக்காக நாம ஜெபித்து கொண்டிருந்தோம். இப்போ கடந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த நல்ல பிரைஸ் ரிப்போர்ட்ஸ சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. தன்ராஜ் ஐயா கூட கால்கள்ல அந்த பலவீனம் ரொம்ப பலவீனமா இருந்தது. கர்த்தர் அதை அற்புதமாக ஒரு சரியான மெடிகேஷன் மூலமாக அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ ஒரு நரம்பு கூட எடுத்துடணும்னு சொன்னாங்களாம். ஆனா ஜெபம் கர்த்தருடைய கிருபையினால அது இல்லாமல் அப்படியே தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ கர்த்தருடைய நாமத்துக்கு அவங்க மகிமை செலுத்தி இருக்கிறாங்க. அதே போல அவருடைய மகனுக்காக அவங்க சென்னையில ஒரு கம்பெனி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல தான் ஒரு இடத்த வாங்கி நடத்தி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் மிக கிருபையாய் தயவாய் அவருடைய தயவு நிமித்தம் அவர்களுக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்தை கொடுத்து அந்த கம்பெனியை அந்த இடத்துல புதுசா ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு அவங்க சொல்லுகிற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஜெபத்தின் வழியா தான் உண்டானது. சோ நம்ம தொடர்ந்து இவர்களுக்காக தன்ராஜோடைய மகனுக்காக கிட்டத்தட்ட 2-3 வருஷங்களாக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த அற்புதத்தின் மேன்மையும் மகிமையும் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். நான் தான் சொல்றது, இந்த ஜெபம் நாங்க ஆரம்பிச்சோம் இன்ன வரைக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதுல எத்தனையோ பேருக்கு இன்னும் நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நாங்க அற்புதங்களை கேட்கல, பார்க்கல. ஆனா ஜெபிக்கிறோம். நிச்சயமா அந்த விசுவாசத்தோட அற்புதம் நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அற்புதத்தை இப்பொழுது அவங்க சாட்சி சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். யோசிச்சு பாருங்க, அந்த தன்ராஜாவுக்கு அந்த காலையே கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனா கர்த்தருடைய கிருபைனால நாம மாத்திரம் ஜெபித்தோம். அவரும் எத்தனை ஜெபம் பண்ணிருப்பான்னு அவருக்கு தான் தெரியும். இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு குறித்த நாளில so it didn't happen immediately. ஒரு குறித்த நாள்ல காலத்துல கர்த்தர் அவருக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்படின்னா, this is all இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் there is only one person, that is our Lord and Christ Jesus Christ. Amen. அவருக்கு செய்தவர் எத்தனையோ பேருக்கு செய்தார். அதுல இவர்களுக்கும் கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆமென். தொடர்ந்து அவர் செய்வார். தன்னுடைய மகளுக்கு நீட் எக்ஸாம் எழுத போறாங்க ஆகஸ்ட்ல. அதுக்கும் கர்த்தர் அவர்களுக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய கிருபை, அளவில்லாத அந்த கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போதும் கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். I want you to turn to சங்கீதம் 27ஆம் சங்கீதம், அந்த கடைசி வசனத்தை நீங்க பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Psalm 27 and verse 4. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்துல எழுதுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாருங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Wait upon the Lord. அதுதான் தாவீதுடைய. நீங்க தாவீது கிட்ட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இது நடக்கல, அது நடக்கல, இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா தாவீது கிட்ட ஒரே பதில் வரும், கர்த்தருக்காக காத்திரு. வெயிட் அப்பான் த லார்ட். அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. when you read Psalm 40ல பாத்தீங்கன்னா அதுல அவர் சொல்லுவாரு, 40 சங்கீதம் 41ல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவன் வாயில் கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தாவீது சொல்லுவார், கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ தாவீதை நீங்க பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு எப்ப அற்புதம் நடக்கும், எனக்கு எப்ப அதிசயம் நடக்கும், நான் நினைச்சது எப்ப நடக்கும், என் ஜெபத்துக்கு
எப்ப பதில் கிடைக்கும்னா, தாவீது கொடுக்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திரு. வெயிட் அப்பான் த லார்ட். ஐ வெயிட்டட் பேஷன்ட்லி ஃபார் த லார்ட். அவர் சொல்றார் சங்கீதம் 40, சங்கீதம் 27 நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், கர்த்தர் வெயிட் அப்பான் த லார்ட், வெயிட் ஃபார் த லார்ட், பி ஸ்ட்ராங் அண்ட் டேக் கரேஜ் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட். 2 முறை அந்த ஒரு வசனத்திலே சொல்லார், வெயிட் ஃபார் த லார்ட், வெயிட் ஃபார் த லார்ட். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ் ஒரு பதிலும் அதுதான். இஃப் யூ ஆர் பீன் வெயிட்டிங் ஃபார் சம்திங், ஒரு எந்த ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்திருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு காத்திருப்பீங்கன்னா, உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வர காத்திருப்பீங்கன்னா, if you had prayed sincerely, உண்மையாக நீங்க ஜெபித்து இருப்பீங்கன்னா, உண்மையா நீங்க கர்த்தரை கேட்டிருப்பீங்கன்னா, அங்க தாவீது சொன்னது போல, கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டாருன்னு. ஹalleluya. நிச்சயமா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். பட் கர்த்தர் என்ன பண்ண போறாருங்க? அவருடைய நாள்ல, அவருடைய நேரத்துல நிச்சயமாக அதற்கு பதிலை அவர் கொடுக்க போகிறார். அது வரைக்கும் என்ன பண்ணணுமா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும். டோன்ட் ரஷ் அவுட். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு காலத்துல யோசித்து பாருங்க, நமக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போடுறதுக்கு நாம பேங்கை நோக்கி போக வேண்டியதா இருந்தது. நமக்கு பணம் தேவைப்பட்டாலும் நேரா நம்ம பேங்க்குக்கு போய் செக் எழுதி கொடுத்து பிறகு நம்ம கைக்கு நம்ம பணமே நமக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலயே யூ கேன் டிரான்ஸ்பர் த மணி. உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தருக்கு போடலாம், இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு வரலாம். அந்த அளவுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபாஸ்ட் சர்வீஸ்ல நடக்குது. we don't want to wait. நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு காலத்துல இருக்கிறோம். அத போலதான் we don't want to wait for anything. நம்ம வீட்டுல பாருங்க எத்தனை பேர் சமையல் நடக்கிற வரைக்கும் பொறுமையோட காத்து இருக்கிறோம். நமக்கு எல்லாமே உடனே வேணும். நான் ஆகலையா, உடனே என்ன பண்றோம்? நாம இந்த ஸ்விக்கிக்கோ எதுக்கோ ஒன்று ஆர்டர் போட்டு தர வைத்துக் கொள்ளுகிறோம். நம்ம ஸ்விக்கிக்கு ஆர்டர் போட்டாலும் அது நம்ம நினைச்சு இப்படி ஸ்விக்கிக்கு போட்ட உடனே அடுத்து வரதில்லை. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். நீங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணாலும் உடனே கைக்கு வர போகிறது இல்லை. இட் டேக்ஸ் லிட்டில் பிட் டைம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாட தேவைகளுக்கு, நம்முடைய ஏதாச்சும் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கட்டும், ஒரு பிசினஸ் இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கட்டும், நமக்கு எப்படி தெரியுங்களா? உடனே நடக்கணும் தான் நம்ம நினைப்போம். இம்மிடியேட்டா இது நடக்கணும், இம்மிடியேட்டா நடந்துட்டா நல்லா இருக்கும். நாம ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஒரு வியாதி குணமாகணுமா, ஒரு தேவை சந்திக்கப்படணுமா, நம்முடைய கவனம் எல்லாம் எப்படி தெரியுங்களா? உடனே நடந்துடணும்னு. ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? நீ ஜெபம் பண்ணிட்டப்பா, அது கரெக்ட் தான், பட் வெயிட் ஃபார் மை டைமிங். நீங்க எனக்காக காத்திரு. when you wait for God, தேவனுக்காக நீங்க காத்திருக்கும் போது it will bring a testimony உங்க வாழ்க்கையில. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் போது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் தாவீது சொல்லுவார், கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அவர் என்ன பண்ண? உளையான சேற்றிலிருந்து என்ன எடுத்தாரு, கண்மலை நிறுத்தினாரு, என் வாயில புது பாட்டை கொடுத்தாரு. அதை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். when people hear that there is a God on this earth, வானத்திலும் பூமியில நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்யும் போது ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள், பயப்படுவார்கள். Amen. God wants to make you a testimony. அந்த testimony உடனே வராதுங்க. You have to wait for that miracle. நம்ம காத்திருந்து அந்த அற்புதத்தை மவுஸ் இருக்கிறது, அதுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. நம்ம பெருமையோட சொல்ல முடியும். நமக்கு உடனே நடந்துருச்சுன்னா அதுக்கு வேல்யூ ரொம்ப குறைவா இருக்கும். ஆமென். ஹalleluya. நீங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கும் போது, ஒரு கோல்டு வாங்குறீங்களோ, ஏதோ ஒண்ணு வாங்கும் போது நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? நான் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல சிறுக சிறுக சேர்த்து வச்ச வாங்கின இந்த பொருள்னு சொல்லுவீங்க. அதை பார்த்து உங்களுக்கு பெருமை. அதை 4 பேர்த்துக்கு சொல்லுவீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்ச, குருவி சேர்த்து வைக்கிறது போல சேர்த்து வச்சு வாங்கினேன்னு. அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆயிருது. அதை பொக்கிஷமா பாதுகாக்கிற காரியம் வந்துடும். திடீரென்று வருகிறது, திடீரென்று மறைந்து போகும். சோ வெயிட்டிங். காட் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிறது அற்புதமா இருக்க போகிறது, ஆச்சரியமா இருக்க போகிறது. பட் will you wait for my timing? என்னுடைய காலத்துக்கும் என்னுடைய நேரத்துக்கும் நீ காத்திருப்பாயா?
ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கலன்னா நமக்கு காரியம் நடக்காது நான் சொல்லவே இல்லை. பட் அதுல ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு பரிபூர்ணம் இருக்காது. ஹalleluya, there will be lot of confusion. ஹalleluya. பாருங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா அவன் ராஜாவாக்கப்படுகிறான். அவன் கழுதைக்கு பின்னாடி இருந்தவனை கூப்பிட்டு தேவன் ராஜாவாக்குறாரு. 1 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் ஒரு யுத்தங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ சாமுவேல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவர் சொல்லுவார், நான் அந்த குறித்த நாள்ல நான் வரப்போறேன்னு. அந்த குறித்த நாள்ல சாமுவேல் வராத போது சவுல் ராஜா ஒரு தவறான காரியத்தை எடுக்கிறான். ஆமென். நீங்க அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவன் தவனுக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வராததுனாலே வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலிகளை முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவன் எதிர்கொண்டு போனான். அதற்கு நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் என்னை ஜனங்களை விட்டு சிதற போகிற குறித்த நாட்களில் திட்டத்தில் வராததையும் பெலிஸ்தர் மிக்சாவில் கூடி வரை நான் கண்டபடியினால் இந்த காரியத்தை நான் செய்தேன்னு சவுல் சொல்லுவாரு. இட் இஸ் when you don't wait, சில தவறான காரியங்கள் நடக்கும் போது you give excuses. இங்க சாமுவேல் கரெக்டா 7 நாள்ல வராரு. பட் இவன் கொஞ்சம் பொறுமை இல்ல. நமக்கு கர்த்தர் கிரியை செய்யற வரைக்கும் நமக்கு காத்து இருக்கணும். You have to wait. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, God always made அவருடைய ப்ராமிஸ் கொடுக்கும் போது he made people to wait. Amen. Hallelujah. நோவாவின் நாட்களில் ஆண்டவர் எவ்வளவு வருஷங்க? 120 வருஷம் காத்து இருந்தாராம். நோவாவை 120 வருஷம் வரைக்கும் அவர் சொன்னாரு, நான் பூமியில இருக்க எல்லாத்தையும் அழிக்க போறேன்னா அந்த அழிவு எப்போ? ஆஃப்டர் 120 years. அதே போல ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னவர் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் காத்திருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. Amen. When you wait upon God, சில நேரத்துல கர்த்தர் காத்திருன்னு சொல்லும் போது நமக்கு பைத்தியமா தோணும். Amen. ஈசாக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவன் தன்னுடைய தகப்பன் பஞ்சம் வந்த போது தன் தகப்பன் அப்பா ஆபிரகாம் போனது போல எகிப்துக்கு போகிறான். ஆண்டவர் அவனை வழிமறிச்சு சொல்றாரு, இப்ப இந்த தேசத்திலேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது அவன் என்ன ஆண்டவர் சொன்னது அவன் அப்படியே நம்பி அந்த பட்டணத்துல இருந்தான், அந்த தேசத்துல இருந்தான். அந்த தேசத்துல கர்த்தர் சொன்னபடி இருந்தபடினால் அந்த வருஷத்துல அவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. When you wait for God எப்படிங்க? கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரு, அதை நம்பி காத்து இருக்கணும். ஏதோ காத்து இருக்கிறது பாசிவா வெயிட் பண்றது இல்ல. You hoping in the promise of God, hoping in the word of God. கர்த்தர் சொல்லி காத்து இருக்கிறது. ஏன் காத்து இருக்கிறீங்கன்னு உங்களை கேட்டனா, ஏதோ காத்திருக்க சொன்னாங்க. அப்படி இல்ல, நீங்க காத்திருக்க மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மை வருதுன்னா தான் காத்திருப்போம். அந்த நன்மைக்காக காத்திருப்போம். நான் வரேன்னு சொல்லிட்டாருங்க, நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆமென். அதே போல கர்த்தர் என்ன சொல்லுவாருங்க? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துதான் காத்திருக்க சொல்லுவாரு. ஹல்லேலூயா. தான் செய்ய போகிறதை சொல்லிட்டு தான் காத்திருக்க சொல்லுவாரு. ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அதுதான் நடக்கிறது. இங்க சவுலுக்கு நான் வரப்போறேன்னு சாமுவேல் சொன்னார். அவனுக்கு பொறுமை இல்ல, அவன் காத்திருக்கல. அதனால துணிகரமா அவன் செய்யக்கூடாததை செய்து விடுகிறான். அதனால அவனுக்கு வந்த பலன் என்னங்க? 13ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 13:17 பாத்தீங்கன்னா, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உன் தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாம போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உன்னுடைய ராஜபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தருடைய தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் நிலைத்திருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஆமென். யோசித்து பாருங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ரஷ் பண்ணா, அவன் சூழ்நிலையை பார்க்கிறான், தன்னுடைய ஜனங்கள் சிதறுண்டி போகிறத பார்க்கிறான், எனிமி அட்டாக் பண்ண வருகிறதை பார்க்கிறான். அவன் சொல்றான், if I don't do this now,
சாமுவேல் வரல, இப்ப நான் செய்யலன்னா யார் செய்ய போகிறது? துணிகரமா அவன் தேவனுடைய வசனத்துக்கு மீறி கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்தான். அதுக்கு ஏற்பட்ட பலன் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யபாரம் போக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியம் தெரியுங்களா, ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு காத்திருக்க சொல்றது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்றாருங்க, He himself is waiting to do a miracle in your life. உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய அவர் ரெடியா காத்து இருக்கிறார். பட் அவர் குறித்த நாளுக்காக கர்த்தர் காத்து இருக்கிறார். என் மகனுக்கு என் மகளுக்கு இந்த நாள்ல இந்த காரியத்தை செய்தா அவன் என்ன மகிமைப்படுத்துவான், நான் மகிமைப்படுத்துவேன், உலகமே அதை பார்த்து ஆச்சரியப்படும் கர்த்தர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த நம்ம தன்ராஜ் அவருடைய காரியத்தை, அவருடைய மகனுடைய காரியத்தை எல்லாம் நான் சொன்னேன், அவருடைய பிரைஸ் ரிப்போர்ட்ல பார்த்தேன். ஒரு சின்னதா ஆரம்பிச்சாங்க. இட் டுக் ஆல்மோஸ்ட் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி எத்தனை வருஷம். வி ஹேட் பீன் பிரேயிங், அவருடைய மகனுக்காக, அந்த பிசினஸுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். நவ் இப்போது யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நவ் காட் கேவ் an எக்ஸ்டென்ஷன். 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னா, அங்க 2800 இருக்கும் போதே நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணேன்னு நடந்திருக்கா. They waited patiently, they waited in prayer, they depended on God. இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறாரு. Hallelujah. If you are praying sincerely, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். அவர் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். அந்த நாள்ல அற்புதம் நடப்பது நிச்சயம். உங்க கண்ணீர் மாறுவது நிச்சயம், உங்க கவலை மாறுவது நிச்சயம். ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர்கள், he will do exactly what he has said. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்லுவார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். God is waiting to do a miracle for your life. என்னங்க ஐசையா 30:18, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் கனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். What an amazing God we serve. கர்த்தர் நீங்க மாத்திரம் காத்திருக்கிறதுல, ஜெபம் பண்ணிட்டு காத்து இருக்கிறதுல, கர்த்தருக்கு காத்திருன்னு சங்கீதக்காரன் சொல்லுவான். அப்போ கர்த்தருக்கு நீங்க காத்து இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரே உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்து இருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க காத்து இருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு ஒரு புது ஒரு விடியலை கொடுக்க காத்து இருக்கிறார். கர்த்தரே உங்கள் தலையை உயர்த்த காத்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து இருக்கிறார். அதே நேரத்துல கர்த்தர், எனக்கு நீ காத்திருந்தீனா நான் உன்னை காட்டிலும் உனக்கு அதிகமாய் நான் காத்திருக்கிற உனக்கு அற்புதத்தை செய்வதற்கு. Did you get it? If the Lord longs to be gracious to you, therefore he will rise up to show you compassion for the God. God is God. The Lord is a God of justice. Blessed are all who wait for him. நீங்க சொல்ல முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறேன், நான் எவ்வளவு நாள் தான் காத்து இருக்கணும்? கர்த்தர் காத்து இருக்கிறாருங்க. God waited for, கிட்டத்தட்ட இயேசு பிறந்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு he waited for more than 2000 years. இயேசு பிறக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன பிறகு he waited for such a long time. ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருச்சு இயேசு பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரத்துக்கு போன பிறகு. God waited for Jesus, birth of Jesus. அவர் காத்திருந்தார். இயேசுடைய பிறப்புக்கும் அந்த இயேசுடைய மரணத்துக்கும் அவர் காத்திருந்தார். இயேசுடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அவரிடத்துல வருகிறவர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி, பாவ மன்னிப்பை உண்டு பண்ணும்படி கர்த்தராகிய தேவன் காத்திருந்தார். He waited for that moment. He waited for that time. He waited for that season.
மனுஷன் ஈகரா காத்திருந்தான்னு எனக்கு தெரியாது. பட் காட் ஈகர்லி வெயிட்டட் ஃபார் த பர்த் ஆஃப் ஜீசஸ். தேவாதி தேவன் கம்மிங் இன் ஃபிளஷ் அண்ட் பிளட், இந்த உலகத்துல மானிடனாக பிறப்பதற்கு பரலோக தேவன் காத்திருந்தாருங்க. ஏன்னா அவர் மூலமாக தான் இயேசு என்ற ஒரு பிறக்க போகிறார். அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாக போகிறது. அவர் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாக போகிறது என்று பறைசாற்றின கர்த்தர் தம் மூலமாக கர்ஜித்து சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் மிரக்கிள். நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாரு. சோர்ந்து போயிடாதீங்க. உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாரு. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன். காத்திருந்தீங்க, இன்னும் காத்திருங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான். சவுல போல அர்ஜென்ட் படாதீங்க. Wait for God and you will see the miracle that God has in store for you.